கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 19ஆம் சங்கீதம், அதில் 14ஆம் வசனம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இன்றைய தினம் நம்ம வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்தில் பிரீதியா இருப்பதாகனா என்ன அர்த்தம்? நன்மையாக இருப்பதாக, நலமாக இருப்பதாக, அதாவது பொய் சொல்லாம உண்மையாக இருப்பதாக. நம்ம வாயின் வார்த்தைகள் இப்படியே இருக்கிறது, நம்ம காரியங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம செய்யறதெல்லாம் எப்படி இருக்கு, அது எல்லாமே செய்யறது எல்லாமே நம்மளால வெளியே சொல்ல முடியுமா, இல்லை மறைக்கிறோமா? ஆனால் தேவ சமூகத்தில் எதுவுமே மறைக்க முடியாது. ஆனால் தான் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. மனுஷர்கிட்ட நம்ம மறைச்சிடலாம், நம்ம என்னத்தை மறைச்சிடலாம், நம்ம எதுக்காக பேசுகிறோம், என்ன நோக்கத்துக்காக பேசுகிறோம், எல்லாத்தையும் மனுஷர்கிட்ட மறைச்சிடலாம். ஆனால் நம்மளை உண்டாக்கின கர்த்தத்தை நம்ம மறைக்கவே முடியாது. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. தாவீது ராஜாவுக்கு நல்லாவே தெரியும், ஆடு மேய்த்த அவரை மேலே ராஜாவாக உயர்த்தினவர். நம்மளும் அப்படிதான் இருக்கோம். நம்ம எங்கேயோ போயிருக்க வேண்டியவங்க, ஆனால் தேவனை அறிந்து கொண்டனால, தேவனை புரிந்து கொண்ட ஜனமா இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், உயிருடன் இன்னும் வைத்திருக்கிறார். இல்லை இன்றைக்கோ எல்லாமே மாண்டு போயிருப்போம், இன்றைக்கும் இன்னும் எல்லா காரியங்களும் முடிஞ்சு போயிருக்கோம். சென்ற வருடங்களில், கடந்த வருடங்களில் நம்மளோட பயணித்தவங்க இன்றைக்கு கிடையாது. அது சொந்தக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, இன்றைக்கு கிடையாது. ஆனால் இன்றையும் நல்ல நம்மளை உடல் நலத்தோட தேவன் வைத்திருக்கிறார்னா அதுக்கு தேவனுக்காக நன்றி சொல்லணும் நம்ம. ஆனால் தான் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அவர் தான் அடைக்கலமான கண்மலையும் அவர் தான் மீட்பர், ரட்சகர், அனைத்தும் அவர் தான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜா ரொம்ப அழகாக புரிந்து கொண்டனால்தான் இப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினார். அடுத்து 2வது காரியத்தை பாருங்க. என் வாயின் வார்த்தையிலும் என் இருதயத்தின் தியானமும். வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும்னா எப்படி? நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, இல்லை எதேச்சியா ஒரு இன்னொருத்தவரை பார்த்துட்டீங்க, உங்களை பார்த்தோன்னா எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசுறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது? என்னடா வீட்டிலேருந்து வெளியே கிளம்புற நேரத்தில் அவங்க வந்துட்டாங்களே, நம்ம இப்போ தானே போயிட்டு இருக்கோம், அவங்க வந்துட்டாங்களே, சரியாக சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு வீட்டில் இல்லையே, நம்ம எப்போ போவாங்க? அவங்கன்னா 2 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மனதில் உள்ள என்ன ஓடிக்கொண்டு இருக்கோம்? இது சாதாரண ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையும். தேவனை நான் நம்புகிறேன்னு சொல்கிறோம், தேவனை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்கிறோம், தேவனே நம்புகிறேன், தேவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லுகிறோம். ஆனால் முழு இருதயத்தோடு சொல்லுகிறோமா? அதை தியானம்னா என்ன? நம்ம அதை இடைவிடாமல் நினைத்து கொண்டு இருப்பது தான் தியானம். தியானம்னா ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு அடைச்சிக்கிட்டு உட்காரது கிடையாது. ஒருவேளை அதுவும் உட்கார்றது ஒரு உண்டு. ஆனால் வேலை பார்த்த இடத்துலையுமே தியானம் பண்ணலாம். இப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ எப்பொழுதுமே தேவனுடன் இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தான் தியானம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனியாக போகிறது உட்கார்றது அது ஒரு லெவல் தான். ஆனாலும் எப்பொழுதும் தேவனுடன் நீங்கள் இணைக்கப்பட்டது தான் தியானம். அப்போ என் வாயின் வார்த்தையிலும் இருதயத்தின் தியானமும். எப்படி? நம்ம வாயின் வார்த்தையில தேவனை நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற வேலைகள் எல்லாம் நம்ம அடுத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக, அடுத்தவங்களுக்கு முன்பாக பெரிய பக்திமான நடக்கிறவங்க அநேகர் உண்டு. ஆனால் தான் என் வாயின் வார்த்தையிலும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக, உமது சமூகத்தில் சரியாக இருப்பதாக. தேவன் நம்மளை எடை போட்டு பார்க்குறவர், நம்மளை நம்ம குறைகளும் அறிவார், நிறைவுகளும் அறிவார் தேவன். ஆனால் நம்ம எப்படி நடிக்கிறோம்? உலகத்து மக்கள்கிட்ட நடிச்சிடலாம், உலக மக்களுக்கு முன்னால் நம்ம நல்லா நடிச்சிடலாம். ஆனால் தேவனுக்கு முன்னால் நடிக்க முடியாது. அதை நல்லா தெரிஞ்சனால தான் தாவீது ராஜா அந்த பச்சைபால் விஷயத்தில் சொல்லப்பட்ட உடனே விழுந்தார், காலில் விழுந்தார், ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நம்ம செய்ய முடிகிறதா? நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே அவனால தான் அப்படி ஆயிடுச்சு, இவங்களால இப்படி ஆயிடுச்சுன்ட்டு நம்ம அடுத்தவங்க மேலே அப்படியே போடுறோம். ஆதாம் ஆரம்பிச்சு வச்ச காரியம் இது. இந்த படத்தை சாப்பிட்டியான்னு கேட்டோன்னே ஏவாள் ஆமாங்க சர்ப்பனை ஏமாத்திருச்சு சாப்பிட்டேன்னு ஏவாள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆதாம் என்ன சொன்னார்? நீர் என்னுடன் இருக்கும்படி நீர் கொடுத்த ஏவாள் தான் அப்படின்ட்டாரு. அதை அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தை அவர் சொல்லியிருக்காங்க, ஐயா தெரியாதனமா சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் கற்பித்தாரு. நம்ம காரணம் கற்பித்து கொண்டு இருக்கிறோமா? நமது ஃபெயிலியருக்கு, நம்ம பிரச்சனைகளுக்கு இதனால் ஆயிடுச்சு அதனால் ஆயிடுச்சுன்றோமா? அதை விட்டு அழைத்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்திருப்பதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்பேன் அன்பின் பரலோக பிதாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையின் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று பார்த்தோம் ஆண்டவரே. எஸ் தப்பே அந்த அர்த்தத்திலே தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க உமது சத்தத்தை கேட்டு உமக்கு உகந்தபடி நடக்கும் பிள்ளைகளாக என்னை மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதிலே நிலைத்திருக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தார மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே அவர்களுடைய உம்மது சமூகத்திலே உண்மையாக இருந்து உம்மது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் குடும்பமாக பிள்ளைகளாக மாற்றுவேன் என்பதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.